சிறுகடிக்க ஆசை சிறியல் டுடே எபிசோட் என்ன மாதிரியான ட்விஸ்ட் இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். மீனா முத்து ரெண்டு பேரும் போயிட்டு அண்ணாமலையோட ஃப்ரெண்டு கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு என்ன வேணும்னாலும் செய்யறதுக்கு நான் தயாரா இருக்கேன்னு சொல்லிட்டு உடனே இல்லம்மா பட்ஜெட் போட்டு தானே எல்லாமே பண்ணணும், அம்மா பூ டெக்கரேட் கலர் எவ்வளோ ஆகும்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன நீங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, உங்களுக்காக நான் இதை கூட செய்ய மாட்டேனா, இங்க பாருமா டெக்கரேட் வந்து நீ என்னுடைய பழக்கத்துக்காக செய்யலாம், ஆனா உன் கூட வேலை பார்க்குறவங்க எல்லாருமே வந்து இது செய்யணுன்றது அவசியம் எல்லாம் கிடையாது இல்லம்மா, அதனால நீ அவங்களுக்கான கூலி என்னவோ அதை சொல்லு, நான் கண்டிப்பா கொடுப்பேன்றாங்க. உடனே முத்து எப்பவுமே இந்த மாமா இப்படிதான், யாரோட கஷ்டத்தையுமே வந்து அவர் கண்டிப்பா வந்து ஏற்பாருன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி என்னுடைய கூலி விட்டுட்டு மீதி அவங்களுக்கெல்லாம் எவ்வளவோ அதை நான் உங்ககிட்ட சொல்றேன்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. சரி பிரைடலுக்கு என்ன பண்றது, ரோகிணி இருக்காங்கல்ல அவங்க கிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டு மீனா ரோகிணிக்கு கால் பண்றாங்க. ரோகிணிக்கு கால் பண்ணி வந்து அம்மா பிரைடல் மேக்கப் போட எவ்வளவு ஆகும், ஸ்டார்டிங்கே 50,000, என்னது 50,000 ரோகிணி கொஞ்சம் குறைச்சி போட முடியுமா, என்ன மீனா ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, அவங்க கேட்குறாங்க இல்லையோ அதை விட அதிகமாக நீங்க கெஞ்சிட்டு இருக்கீங்க, லாஸ்டா ஃபைனலா அங்கிளோட ஃப்ரெண்டுன்றதுக்காக வேணும்னா 12,000 நான் முடிச்சு கொடுக்குறேன்னு சொல்றாங்க. சரி சரி ஓகே ஒரு பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்க மீனா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ உதவி நீங்க பண்றீங்க, ஆனா நம்ம வந்து எந்த அளவுக்கு நினைச்சிட்டு இருக்கோம் தெரியுமா, தாய் மாமா அந்த அளவுக்கு நல்லவருன்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போதே கரெக்டா மணி வந்து கால் பண்றாங்க. மணி கால் பண்ணி இங்க பாருங்க பீரோ கட்டல் மிக்சி பேனு இது எல்லாமே நான் வந்து எடுத்துக்கிறேன்றாங்க. இல்ல உங்களுக்கு எதுக்காக அந்த செலவு, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னதும் உடனே ரொம்பவே சந்தோஷப்பட்டு போனை கட் பண்றாங்க. இப்ப முத்து மீனா ரெண்டு பேருமே யோசிக்கிறாங்க, இந்த குரலை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு, ஆனா எங்க கேட்டோன்றதுதான் தெரியலன்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கும் போது சரி வேலையெல்லாம் இருக்கல அதையெல்லாம் பார்க்கலன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி வராங்க. கிளம்பி வந்ததுமே விஜயா கிட்ட வந்து ஸ்ருதியோட அம்மா கால் பண்ணி அம்மா அவங்க என்ன முடிவு பண்ணியிருக்காங்க, என் பொண்ணு வேலைக்கு போறதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் கிடையாது, நீங்க எப்படியாவது மாப்பிள்ளை கிட்ட பேசுங்க, ரெஸ்டாரண்ட் நான் வந்து வச்சு கொடுக்குறேன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. உடனே அண்ணாமலை கிட்ட போயிட்டு விஜய் ரவி வந்து சந்தோஷமா வாழ்ந்தா நமக்கும் அது சந்தோஷம் தானேங்க, எதுக்காக நீங்க வேணான்னு சொல்றீங்க, இங்க பார் ரவி கண்டிப்பா சொந்த காலில் முன்னேறுவான், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குன்னு சொல்லும் போது கரெக்டா ரவி வராங்க. நடந்த இன்சிடென்ட் எல்லாமே சொன்னதும் அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க ஸ்ருதின்னு சொல்லிட்டு ரவி கோவப்பட்டு பேசுறாங்க. உடனே ஸ்ருதி இங்க பாரு ரவி இருக்கிற சொத்து எல்லாமே என் பேர்ல தானே இருக்கு, என் அப்பா அம்மாவுக்கு அப்புறம் அது எனக்கு தானே, நீ ஏன் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சா என்ன தப்புன்னு சொல்லிட்டு ஸ்ருதி கேட்க இன்னும் ரவி பயங்கரமா கோவப்பட்டு நான் என்னுடைய சொந்த காலில் நிக்கணும்னு ஆசைப்படுறேன், உன் அப்பா அம்மா கொடுத்து அவங்களோட சொத்தால நான் வந்து சொந்த காலில் நிக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாதுன்னு சொல்லி ரவி ஸ்ருதி ரெண்டு பேருமே ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் மாறி மாறி சண்டை போட்டுக்கிறாங்க. அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.